ஹாய் கோடஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கூகுளோட சைனிங் ஆத்தென்டிகேஷனை எப்படி நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கூகுள் சைனிங் பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து HTML, CSS, JavaScript வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து 2 பேஜாக செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இண்டெக்ஸ் பேஜில் வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளோட கிளைண்ட் ஐடி இன்சர்ட் பண்ணுறதும் அண்ட் கூகுள் பட்டன் இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் ரீடைரக்ட் பேஜ் ஆகி நம்மளோட வெல்கம் பேஜை வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட சோர்ஸ் கோடை வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் லோகோவோட ஒரு பாட் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் கோடர் கனெக்ட்ஸ் போட்டு வரல அப்படின்னா கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து இருக்கும். ஜஸ்ட் அது வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கீழே மெனு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்கும். லைக் பைத்தான், ஜாவா அந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். ஜெமினி, சாட்பாட் இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக கூகுள் சைனிங் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வின்ரர் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்லாம் எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃபோல்டர் வந்து இருக்கும். லைக் JS, ஸ்டைல் அண்ட் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் என்னன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நான் டவுன்லோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் டவுன்லோட்ஸில் போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது டவுன்லோட்ஸ் கூகுள் சைனிங் பட்டன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 3 ஃபைல் இருக்குது. JSன்றது வந்து JavaScript ஃபைல் அண்ட் ஸ்டைலுன்றது வந்து CSS ஃபைல் அண்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது வந்து இண்டெக்ஸ் ஃபைலும் அதுக்கப்புறம் welcome.html ஃபைலும் இருக்குது. welcome.htmlனா ரீடைரக்ட் ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட்டில் நம்ம என்ன இருக்குன்னா ஜஸ்ட் அதாவது லாகின் வித் கூகுள் பட்டனும் அதுக்கப்புறம் அதோட கிளைண்ட் ஐடி இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தோன்னா ஸ்டைல் இன்சர்ட்டும் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வெல்கமில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் லாகின் பண்ண உடனே ரீடைரக்ட் ஆகிற பேஜ் தான் இந்த welcome.html பேஜ். ஓகேவா? ஸோ அதனால் சும்மா டெமோக்காக நம்ம வந்து இந்த welcome.html வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் ரீடைரக்டாக பேஜாக. அது வந்து JavaScriptல வந்து நம்ம ரீடைரக்டாக நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட மெயின் டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூகுள் கிளைண்ட் ஐடியை எடுக்கிறது தான் ஒரு மெயின் டாஸ்க். ஓகேவா? ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ கூகுளில் போயிட்டு கூகுள் க்ளவுட் கன்சோல் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிருக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படி வந்து லிங்க் வரல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வராது. நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணனால எனக்கு இப்படி இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் நேம் அதை வந்து சும்மா டெமோவாக கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டெமோ அப்படின்றது கொடுத்துட்டு நோ ஆர்கனைசேஷன் அப்படின்றது கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபியூ செகண்ட் ஆகும் க்ரியேட் ஆகிறதுக்கு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதை செலக்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் செலக்ட் பண்ணக்கப்புறம் இங்கே மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து API அண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேட் கன்சென்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க. என்ட்ரானதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் அப்ளிகேஷன் மாதிரி க்ரியேட் பண்ண சொல்லுவோம். எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ கூகுள் கிளைண்ட் ஐடி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஆப் நேம் அப்படின்றது வந்து நான் டெமோ இல்லை நான் கோடர் கனெக்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இமெயில் ஐடி வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய இமெயில் ஐடி வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படின்றது வந்து என்னென்னா அதாவது ஆர்கனைசேஷன் மட்டும் லாகின் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பட்டன் இருக்குது கூகுள் சைனிங் பட்டன் இருக்குது அப்படின்னா அவங்களோட
அதாவது ஆர்கனைசேஷன் மட்டும் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி வந்து வச்சுருப்பாங்க. அவங்களால மட்டும் தான் என்ட்ரு பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் அப்படின்றது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் நம்ம சாட் ஜிபிடி அதில் கிளிக் பண்ணால் நம்ம கூகுள் கிளிக் பண்ணி சைனிங் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் சேனலில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கோடர் கனெக்ட்ஸ் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதில் அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுத்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபியூ செகண்ட் ஆகும் கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். அதில் சைட்லேயே கிரியேட் கிளைண்ட் ஐடி இருக்கும், அப்படியும் கிரியேட் பண்ணலாம். ஆர் அதில் கிரெடென்ஷியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏபிஐ சர்வீஸில், அதுக்குள்ளே போயிட்டு ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லாத்தோட லைக் ஏபிஐ கீ, கிரெடென்ஷியல், சர்வீசஸ் அக்கௌண்ட்டு ஆர் கிளைண்ட் ஐடி எல்லாமே இதில் வந்து விசிபிள் ஆகும். நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் இதில் தான் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மேலே கிரியேட் கிரெடென்ஷியலில் போயிட்டு கிளைண்ட் ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டைப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் ஆப் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் வெப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு நேம் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆத்தரைஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஆர்ஜின் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எந்த பேஜில் கூகுள் லாகின் வச்சுருக்கீங்களோ அந்த பேஜை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறதுனால ஃபஸ்ட் என்னோடய விஎஸ் கோடில் போயிட்டு என்னோடய ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணி அதோட லோக்கல் ஹோஸ்ட்டோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ விஎஸ் கோடுக்குள்ளே போயிட்டேன். ஜஸ்ட் ஓப்பன் லைவ் சர்வர் கொடுத்து என்னோடய ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சிஎஸ்எஸ் வந்து ஒழுங்காக இன்சர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கரெக்ஷனை வந்து செக் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கூகுள் சைனிங் பட்டன் ஸ்டைல்.css ஜேஎஸை ரிமூவ் பண்ணி கூகுள் சைனிங் பட்டன் ஜேஎஸ் script.js. ஓகே, ஸோ இப்போ பண்ணிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்னோடய பேஜை. ஓகே, இப்போ கரெக்டாக வருது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய லோக்கல் அட்ரஸை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து வெப்சைட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட பேஜை மட்டும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய லோக்கல் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள மற்ற எல்லா இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லோக்கல் அட்ரஸ் பொறுத்தவரை நம்மளோட ஐபியை மட்டும் தான் நம்ம வந்து அதில் இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது ப்ராஜெக்டோட ஐபியை மட்டும் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆத்தரைஸ் ரீடைரக்ட் யூஆர்எல்ல வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் என்னோடய ப்ராஜெக்டில் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நான் வந்து அதை ஆட் பண்ணிட்டேன். டேரெக்டாக நீங்கள் வந்து லாகின் பண்ணால் ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி நான் welcome.html நான் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே ஆட் பண்ணனால நான் இப்போதைக்கு அதை ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நோட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் எத்தனை டைம், அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது தப்பாகிடுச்சு இல்லைனா எதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதாவது அப்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய கிளைண்ட் ஐடி வந்து விசிபிள் ஆகுது. ஜஸ்ட் அந்த கிளைண்ட் ஐடியை மட்டும் இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அது அந்த ஃபைலை வந்து ஜேசனாக கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ கிளைண்ட் ஐடியை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணி அதில் இண்டெக்ஸ் பேஜில் நான் யுவர் கூகுள் கிளைண்ட் ஐடி அப்படின்றது கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் அந்த ப்ராஜெக்டை. ஸோ க்ரோமில் போயிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சைனிங் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் கூகுள் ஆத்தென்டிகேஷன் வந்து கரெக்டாக ரன் ஆகுது. சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாக ரன் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி ரன் ஆகும் அப்படின்றது வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ அது அந்த கோடை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பழைய ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் அகைன் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் தான் வரும். அதாவது 401 வந்து 401 எரர் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏதோ தப்பாக பண்ணியிருக்கீங்கன்றதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சு சால்வ் பண்ண தெரிலனா நம்மளோட அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை சால்வ் பண்ணுறன்ற வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளோட கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரீடைரக்ட் பேஜ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து செக் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்.
கூகுள் சைனிங் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. என்னோடய ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக நம்மளோட ரீடைரக்ட் பேஜ் வந்து ஒர்க் ஆகுது. வெல்கம் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சைனிங் வித் கூகுள் அப்படின்ற நம்ம பேராகிராஃபில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அது எப்படி சால்வ் பண்ணலான்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.